புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சிக் கழகத்தின் நிதி நல்கையுடன் தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்த தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா நேற்று கல்லூரியில் உள்ள சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சிக் கழகத்தின் நிதி நல்கையுடன் தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்த தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா நேற்று கல்லூரியில் உள்ள சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அபினவ் பியூஷ் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் அவர்கள் தலைமை உரை வழங்கினார். பாலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை உலக நாடுகள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உயர்த்தி வருகிறார். புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்க ஆவண செய்யப்படும். இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறேன் என்று உரைத்தார். ஒடிசா மத்திய பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் சச்சிதானந்த மொஹந்தி அவர்கள் இணைய வழியில் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். அவர்தம் சிறப்புரையில் புதிய கல்விக் கொள்கை குறித்த விழிப்புணர்வை இந்தியா முழுவதும் ஏற்படுத்த வேண்டும், கட்டாய வேலைவாய்ப்பு, சமூக விழுமங்களை பாதுகாப்பது முதலான பல்வேறு சாதகங்களை பட்டியலிட்டார். தமிழ்துறை தலைவர் முனைவர் வே கருணாநிதி நன்றி உரை வழங்கினார். முன்னதாக தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் இரா அகிலா தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்தார். இவ்விழாவில் புதுவை மாநிலத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் உள்ள கல்லூரிகளில் இருந்தும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவை தொடர்ந்து கருத்தரங்க அமர்வுகள் நடைபெற்றன. இன்று நடைபெற்ற 3 அமர்வுகளில் 15 பேராளர்கள் ஆய்வுரைகள் வழங்கினர். இன்று மாலை 3:45 மணிக்கு கருத்தரங்கத்தின் நிறைவு விழா நடைபெறவுள்ளது. நிறைவு விழாவில் கேரள பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஜோசப் கோயப்பள்ளி அவர்கள் கலந்து கொண்டு பேராளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி நிறைவுரையாற்றுகிறார்.